வினோத் சார் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். நடந்ததெல்லாம் நீங்களே சொல்லுங்க சார். ஜனாமா, என்ன நம்புறீங்களோ இல்லையோ, வினோத நம்புவீங்களா? அவர் தான் உங்களோட ராஜ விசுவாசியாச்சே. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துக்காகவே உண்மையா உழைச்சிட்டு இருக்காரு. வினோத் சார், நீங்க சொல்லுங்க சார் என்ன நடந்துச்சுன்னு. மேடம், பிரபு அடிச்சது உண்மைதான். ஆனா தப்பு பிரபு மேல இல்ல மேடம். இந்த ஆளு நம்ம ஃபேக்டரியில பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்து வச்சிருந்தான். அத பிரபு பார்த்திருக்காரு. பார்த்துட்டு கோவத்துல அடிச்சிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. நிஜம்தான் மேடம். இந்த ஆள் என்ன தப்பா வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு மேடம். அது யாருக்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். பிரபு சார் ரொம்ப ஜெனியூனான ஆளு. உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு. அவர்கிட்ட சொன்னா நியாயம் கிடைக்கும்னு சொன்ன மேடம். அதான் மேடம் அவர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. சத்தியமா சொல்றேம்மா, நான் இத பண்ணல. இவங்க தப்பா சொல்றாங்கம்மா. நான் எந்த தப்புமே செய்யலம்மா. என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. ஜனமா, வித் யுவர் பெர்மிஷன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. பிரபு, சாரி. நீங்க வாங்க. ஏன் அமுதா, இங்க நாம ஒண்ணு பண்றதுக்கு இடையில இவங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஆனா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அம்மா ப்ளீஸ்மா, இது என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இல்லை, அவளோட உயிர் பிரச்சனை. இதுல யாரும் விளையாடாதீங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு முகூர்த்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் வாங்க. வாங்க. महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो महालक्ष्मी प्रचोदयात्. பொண்ணு மாப்பிள்ளையும் புது ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சுபி, தேங்க்ஸ். எதுக்கு தமிழ்? எங்க அப்பாவும் அம்மாவும் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். நான் என் தங்கச்சிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன். ஆனா அந்த சடங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். தமிழ், எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இத பாரு, எனக்கு உங்க அப்பா மேல கோவம் இருக்கு. இருந்தாலும் உனக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் தான் நான் இதை பண்ணேன்.
அது என்னன்னு தெரியல சிபி. என் கல்யாணத்திலயும் எனக்கு இந்த மாதிரி எதுவும் கொடுத்து வைக்கல. என் தங்கச்சி கல்யாணத்திலுமே இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு. நாங்கெல்லாம் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ தெரியல. தமிழ் என்ன பேசுற? நான் இருக்கும்போது இந்த மாதிரி பேசாத, சரியா? ம். சிபி, வர்ஷினி விஷயத்துல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலையே. எல்லா வகையிலயும் நம்ம போராடி பார்த்துட்டோம். அந்த பிரபு தப்பானவனு நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியல. அப்ப நம்ம தோத்துட்டோமா? வர்ஷினிக்கு அவன் கூட கல்யாணம் நடந்துருமா? அப்படிலாம் நான் ஒன்று விட்டு கொடுத்துட மாட்டேன் தமிழ். அவனை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சிபி? வெயிட் பண்ண சொல்றேன். சிபி, டேய் சிபி, என்னடா பண்ற? இந்த ஆளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? பா, நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு நம்ம சீதனமா என்ன கொடுக்க போறோம்னு இது வரைக்கும் சொல்லல. அதான் பெரிய சீதனமா இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னையா என்ன பார்த்துட்டு இருக்க? சிபி, மா பொறுமையா இருமா. இங்க ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போகுது. வேடிக்கை மட்டும் பாருமா, பயப்படாத, யாருக்கும் எதுவும் ஆகாது.